This video is sponsored by EduQuest Digital Marketing Training Platform. The best platform to learn digital marketing is EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi, I'm Dr. Madan Kumar from Marrakesh. என்ன பேச போகிறோம்னா பெட்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ். சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில தெரியாமல் இருக்கும். சொல்கிற கேட்டுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பெட்ஸ் பிடிக்க சொல்ல முடியாது. பிடிச்சவங்க வளர்த்துவீங்க. இப்போ டாகு, கேட்ஸு, பேரட் நிறைய இருக்குது. அதை வளர்த்தும் போது எப்படி வளர்த்தணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு வேணும் தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு வெட்டினரி டாக்டரோ யாரோ தெரிஞ்சுட்டு வளர்த்துங்க. தெரியும் வளர்த்த வேண்டாம். தெரியாமல் வளர்த்து அது கஷ்டப்படும். என்ன ஃபுட்டு போகிறோன்னு தெரியாமல் போட்டு சிரமப்படுத்த வேண்டாம். உங்களுக்காக பெட் ஸ்க்ரீனிங் நிறைய இருக்குது. வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, லோக்கல் வெட்டினரியன் இருப்பாங்க, வளர்த்துறவங்க அவருடைய ப்ரீடர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட தெரிஞ்சு வளர்த்துங்க. தெரியாமல் வளர்த்த வேண்டாம். ப்ளஸ் ஒரு சில டாக் எப்படி வளர்த்தணும், சில வித்தியாசம் இருக்குது. இப்போ பெரிய டாக் என்ன வேணும்னா, ஒரு நல்ல ப்ராட் ஸ்பேஸ் வேணும், ஓடி ஆடி விளையாடுறது போகிறதுக்கு வேணும். ஆனால் குட்டிய டாக் டாய் ப்ரீட்ஸ் சொல்லுவாங்க, அது சின்ன இடம் போதுமானது. கேட்ஸ் அதே மாதிரி தான். கேட்ஸு எல்லா கேட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. சில ப்ரீட்ஸும் இருக்குது. நாங்கள் நாட்டு பூனை அதே மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதிகமான ஹேர் ப்ரீட்ஸ் என்ன பண்ணணும், சில க்ரூமிங்கில் பண்ணணும். இப்போ டாக் என்ன பண்ணணும்னா, வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டணும், கண்டிப்பாக இயர் க்ளீன் பண்ணணும், நைட் க்ளீன் பண்ணணும், ஓவர் ஹேர்ஸ் ட்ரிம் பண்ணணும். கேட்ஸ் அதே மாரி தான். இது நம்ம நாட்டு நாய்க்கு அவ்வளோ இம்பார்ட் தேவையில்லை. சாதாரண பார்க்கணும்னு பண்ணால் போதும். ஃபுட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி. குட்டியில் இருக்கிற ஒரு பப்பீஸ் அண்ட் கிட்டன் ஒரு நாளைக்கு 3 times ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கணும். அடல்ட், அதனால அடல்ட் கேட்டோ டாகோ ஃபுட்டை வச்சா போதும். எக்ஸ்ட்ரா கேடு கப்பில் வைக்கலாம், சாப்பிட்ற கப்பெல்லாம் கிடையாது. அதே மாதிரி சாப்பாடு வைக்கும்போது நம்ம வீட்டு சாப்பாடு இல்லாமல் இதுக்காக பிரத்யேகமாக யூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் டாக் ஃபுட்ஸ், கேட் ஃபுட் இருக்குது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ணலாம். மில்க்கு, கேர்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக ஃபீல் ஆகும். அதே மாதிரி பச்சை பாலை கொடுத்து ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் காய்ச்சி ஊற்றலாம். பப்பீஸ் கேட்டு மட்டும் பெருசாகிடுச்சுன்னா அது நீங்கள் நிப்பாட்டிக்கணும். மேக்ஸிமம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேட் ஃபுட், டாக் ஃபுட் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் வேக்சினேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய நிறைய நியூஸில் படிச்சிருக்கோம், நிறைய ஹியூமன் ரெபிஸ் டெத் ஆகிட்டுருக்கான்ட்டு. ஸோ மோஸ்ட்லி ரெபிஸ் நம்ம பெட்ஸ் பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும். எடுத்தோன்னு வேக்சினேஷன் போடலாமா, அது கேள்வி போடக்கூடாது. ரெபிஸ் போடுறதுக்கு டைம் இருக்குது, 90 நாள் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி
டாக் ஒரு டிசீஸ் இருக்குது, கேட்டுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, அது வேக்சினேஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் டிஹெச்பிபிஏ ஒரு வேக்சின் இருக்குது, 5 வகை நோய் தடுப்பு, அது வந்து 40 days ஃபஸ்ட்டு போடணும். கேட்டுக்கு சிபிஆர் ஒரு வேக்சின் இருக்குது, அது அதே மாதிரி தான் மொத்தம் 3 டோஸ் போடணும். ஒவ்வொரு டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 days கண்டிப்பாக கேப் இருக்கணும். ப்ளஸ் வந்து ரேபிஸ் ஃபஸ்ட் டோஸ் தென் பூஸ்டர் மொத்தம் 5 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம பெட்ஸ்க்கு எந்த நோயும் வராது. ப்ளஸ் வந்து ரேபிஸ் நம்ம பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக ரேபிஸ் போடணும். நம்மளை ஏதாவது பெட்ஸ் டாகோ கேட்டோ கடிச்சிச்சுன்னா இம்மீடியட்டாக வேக்சின் போடுங்க. வேக்சின் போட விடக்கூடாது. ஈவன் வேக்சின் போட டாகோ கேட்டோ இருந்தாலும் நம்மளை பைட் பண்ணிச்சு பிளட் வந்துருச்சுனாவே வேக்சின் போடுறது பெஸ்ட். வேக்சின் போட்ட மீன்ட்டு அசல் இருக்கக்கூடாது. பிகாஸ் நிறையா பேர் ரேபீஸ்னால டெத் ஆகிட்டே வர்றாங்க. லாஸ்ட் இயர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ரேபீஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். இதில் வந்து கவனமாக இருக்கணும். பெட்ஸோட தர எல்லாரும் ரேபீஸ் கண்டிப்பாக போட்டுக்குங்க. இதில் மட்டும் அஜாக்கிரதை மட்டும் இருக்காதுங்க. தேங்க்யூ. Thank you.